அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு பாகம் 2 பார்க்கலாம். முதல்ல பார்த்துருப்பீங்க, அது இந்த தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு போட வாங்க இப்போ பார்ப்போம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடியோ. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஊருக்குள்ள இருக்கிறது. பாருங்க, திறம் போகுது நேர பாலத்தில். நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்க, இதில் இப்போ சாப்பாடு போடினோம். ஒரு அம்மா ஒரு ஆள் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து சாப்பாடு போடுறா. எவ்வளோ வாத்து வந்திருக்குன்னு பாருங்க. இது பார்க்க வீடியோவில் குட்டியாக இருக்குது, நேராக பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குமா. இது ஒவ்வொன்றும் 5-6 கிலோவுக்கு மேலே இருக்கு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசு. பாருங்க, நிறையவே நிற்கிது. தாரா அந்த பெரிய வாத்து எல்லாமே நிறைய நிற்கிது. அந்த குட்டீஸ் தானே அதில் இருந்து சாப்பாடு போடினோம். இதில் மட்டும் இல்லை, அங்கே முன்னுக்கும் அதில் கொஞ்சம் நின்றது. பாருங்க, வந்தால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வராது. பார்த்து கொண்டே இருக்கலாம். இவ்வளோதான், அவ்வளோ மக்கள் இதில் நிறைய பேர் இருக்கிறவ ரெண்டு பார்க்குறவ. பாருங்க, அழகா நீந்தி கொண்டு இருக்குது எல்லாமே. வாராக்களெல்லாம் சாப்பாடு போடுவோம். அதாவது இப்போ பழைய சாப்பாடுன்னு கொண்டு வந்து போடுறது இல்லை, கடையிலேருந்து தாங்க கொண்டு வந்து பான் அதுகள் இதுகளெல்லாம் கொண்டு வந்து போடுவினோம். பாருங்க, அங்கே தூரமாக நிற்கிறோம், தெரியுதா தானே, தூரத்துறையாக நிற்கணும். ஆனாலும் கொத்துப்படையில் பாருங்க, எல்லாமே ஒட்டுமையாக நிற்கிற மாதிரி இருக்கு பார்க்க. நம்மளோட பொண்ணையும் கொண்டு வந்து விட்டோம் பார்க்கட்டு பண்ணிட்டு அவள் கிண்டர் வாங்கல இருக்கிற இதோட வேலை நடக்குது. பிறகு நான் என்ன செஞ்சேன், வீடியோவை கட் பண்ணிட்டு ஆளை தூக்கி பக்கத்தில் கொண்டு போய் காட்டினான். அவள் பார்த்து கொண்டே இருந்தா. அவள் வளர்ந்த பிறகு இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்ப்பா. பாருங்க, அந்த பக்கம் கிளியரா இல்லைன்னு சொல்லி திருப்பி இந்த பக்கம் ஆளை விட்டு எடுத்துருக்குறேன். வேற குட்டை தூரியா போட் போகுது. இது வந்து தனியாக 2 பேர் 3 பேர் போகிற மாதிரி இருக்கு. அது அவங்க வாடகைக்கும் எடுத்து போடுவாங்க. அதில் முதல்ல காட்டினா நிறைய நிற்கிது, அதுலேருந்து வாடகைக்கு எடுத்து ஓடுவாங்க. சொந்தமாகவும் வச்சுருப்பாங்க. நாங்கள் எப்படியோ மேலே ரோட்டுக்கு போயிட்டு அங்கே பெரிய கப்பல்கள் நிற்கிற இடத்துக்கு போகலாம். இப்போ வெளியே இருந்து வர டூரிஸ்ட் இங்கே தான் வருவாங்க. வந்து அதிகம் இந்த பெரிய கப்பல்ல எல்லாம் போவாங்க. நல்லா இருக்கும் உள்ள போயிட்டு பார்க்க. ஏரிக்குள்ளேயே சுவிஸில் வந்து கடல் இல்லை தானே, ஏரிகள் நிறைய இருக்குது. கிராம சைட் பக்கம் போனால் மலைகளோடு சேர்ந்த மாதிரி ஏரிகள் இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்க, தூரம் வெயில் வந்துட்டால் போதும், வெள்ளக்காரர் எல்லாம் இதுக்குள்ளே தான் நிற்பினோம். அதிகம் போட்டில் போயிட்டு அப்படியே வெயில் பிடிக்கிறதுக்காக உள்ள எல்லாம் நிற்பாங்க. பாருங்க, குட்டி குட்டியாக அவ்வளோ போட் நிற்கிதாண்டு. ஒரு சிலது தான் போகுது, மற்றதெல்லாம் உள்ள நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. அந்த மேலே சைட்டில் தெரிகிற இடம் தான் நாங்கள் நின்ற இடம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு பெரிய போட். இது வந்து பயணிகள் எல்லாரையும் மாக்களை ஏற்றிட்டு போகிறது. ஒவ்வொரு ஸ்டாப்பில் இறங்குவாங்க. இதுக்குள்ளே நாங்களும் போயிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முதல்ல போயிருக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வெக்கையாக இருக்குது முள்ளுக்கு வெயில் டைமில். இந்த இதில் ஒரு ஆள் கொண்டு வந்து சாப்பாடு போடுறாரு பாருங்க. அங்கே நின்ற வாத்துக்கள் இல்லை, இது அங்கே தனியாக நிற்கி நம்ம அங்கே சாப்பிட்டு கொண்டு இதில் தனியாகவே நிறைய நிற்கிது. எல்லாம் வந்து சாப்பாடு போட எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். தண்ணிக்குள்ளால இந்த கரையில் தான் நாக்கள் வந்து ஒதுங்கிவினோம். அதெல்லாம் இவங்க இதை அடிச்சு விட்டுருக்குறாங்க. இந்த சைடில் வந்து எல்லாம் நிற்கும். ஏரியை விட்டு வெளியே வந்து நிற்கிற இடத்துல தான் வந்து நிற்கும். பாருங்க, எவ்வளோ பேர் இருந்து ரசிக்கணும். இந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாகவே இருக்கும். ஏரியை பார்த்துட்டு இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃபோட்டோக்கள் எல்லாம் வெடிக்கிறான்னு. இதுதான் அந்த கப்பல் பரிசு. என்ன மொண்டு வரும். இப்போ பாருங்க, நேர பார்க்க அவ்வளோ அழகாக தான் இருக்கும். யாராவது இங்கே வந்தால் டூரிஸ்டாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, கட்டாயம் பாருங்க, அவ்வளோ பெருசுண்டு. இதில் முதலாவது மாடியும் மேலே 3ஆவதும் ஆக்கள் இருப்பினம். நடுவில் 2ஆவதாக இருக்கிறது உணவகம். உள்ளே இருக்குது ரெஸ்டாரண்ட்.
ஆக்கள் அங்கே நேரம் ஒன்று நிற்கிது பாருங்க கப்பல், பெரிய கப்பல். அதுலேயும் இதே அளவு தான் அதுவும். இது இப்போ வலிக்குதையில் அந்த நேரம் நிற்கிறது தான் போகுது. ஆக்கள் வந்து இறங்குறாக்கள் இறங்கினோம், ஏறுறாக்கள் ஏறினோம் போகிறதுக்காக. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணுமென்ட்டு போக தேவையில்லை. நாங்கள் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் போயிட்டு. அங்கே நேரம் தெரியுது பாருங்க, அந்த இடம்தான் நாங்கள் முதல்ல நின்று இடம். இப்போ ஜூம் பண்ணி காட்டுவேன் பாருங்க. பாருங்க ஆக்கலாம் இன்னும் நிற்கணும். இதில் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டோட போகலாம். டிக்கெட் இல்லாமல் போகல. அது டிக்கெட் இல்லாமல் போனோம்னா ஃபைன் செக் பண்ணுவாங்க டிக்கெட். எங்களுக்கு மாத டிக்கெட்லேயே நாங்கள் போகலாம். நேரம் தெரியுது பாருங்க, அவடம் தான் நாங்கள் முதல்ல நின்ற இடம், வீடியோ எடுத்த இடம். இங்கே பாருங்க எவ்வளோ ஆல்பம் பாப்பமண்டு எடுத்தனா அது அந்த கம்பி மறைக்குது, சரியாக தெரியலை. அங்கே கிட்டேயா போய் எடுப்போம். அங்கால அதுதான் ரோட் பக்கம் முன்னுக்கு. இதில் பாருங்க இது திருப்பி மறைக்குது. 110 அடி என்னமோ போட்டிருக்கு தண்ணி ஆல்பமாமன்னு சொல்லி அதில் போட்டுக்கிறாங்க. அவ்வளவுலாம் நிற்கிதாமன்னு சொல்லி. இதுதான் அந்த டிக்கெட். நாங்கள் இதில் பார்க்கலாம் டிக்கெட் மற்றது என்ன டைமுக்கு வலிக்கிடுதுன்றதெல்லாம் இதிலேயே போட்டிருப்பினோம். நாங்கள் பார்த்து இதுலேயே டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். முன்னுக்கே இருக்குது, கப்பலுக்கு போகிற முன் வாசல்லையே இருக்குது. இதை பாருங்கள் மணிக்கூடு சுவிஸ் டைம். இதில் எந்த நேரம் ஓடிட்டே இருக்கும் மணிக்கூட பார்த்து கொள்ளுங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஏன்னா இதில் ஒரு முறை போயிட்டுருக்குறோம் இந்த கப்பலில். நெக்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் நாங்கள் போகலாம்னு பிளான் பண்ணிக்கிறோம். பார்ப்போம் அடுத்த கிழமை போனால் வீடியோ எடுத்து போடுவேன் கட்டாயமாக. அந்த ஒன்று வலிக்கிட்டு பாருங்க போகுது. நான் இது ரோட்டுக்கு அங்கால மட்ட பக்கம் போயிட்டு எடுத்தேன் நான் சூர்யா. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சுவிஸ் கொடியோடையே போகுது. பாருங்க இந்த இடத்த பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கணும். சூர்யான்னு எடுத்துக்கிறேன். இந்த அருவிக்குள்ளே அந்த ஏரிக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். நிறைய வெள்ளைக்கார் தான் இருக்கணும், சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. மதிய டைம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இது சூரிச் சிட்டி. ஏரி இருக்கிறதுக்கு எதிர் பக்கமாக இருக்குது இந்த இடம். இங்கே நிறைய சர்ச்சுகள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அதிகமாக. நாங்கள் இப்போ மகள்கிட்ட ஒரு அலுவலாக போகிறோம். அப்போ அதை நான் போகும்போது வீடியோ எடுத்தேன். நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க சூரிச் சிட்டி. பாருங்கள் இதில் எந்த வகை அந்த அதுவும் பார்க்கவே நல்லாவே இருக்குது. பில்டிங்குகள் எல்லாம் பழைய கால கட்டிடங்கள் தான். கட்டிடம் மாதிரியே இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாகவே இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதிக மலைகள் தான். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.